ஹலோ காய்ஸ்! இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பெஸ்ட்டான மூவிஸ் கொண்டு வந்திருக்கேன். படத்தோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா, கருப்பு பல்சர். இந்த மூவியோட நேம் வந்து நான் கீழ லிங்க் குடுக்குறேன். இந்த படத்தோட கதை என்ன பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து ஒரு பொண்ண லவ் பண்றாரு. லவ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு வந்து ஒரு பல்சர் வேணும்னு ஆசைப்படுது. அதுக்கப்புறம் சரி நம்ம ஹீரோயினுக்கு ஏத்த மாரி நம்ம ஹீரோ வந்து ஒரு பல்சர் செகண்ட்ல வாங்குறாரு. வாங்குறப்ப நம்ம ஹீரோக்கு வந்து என்ன ஆச்சுன்னா, அது நெறைய தடவ போகும்போது ஹீரோவும் போகும்போது நெறைய தடவ ஆக்சிடென்ட் ஆகுது. தானா கீழ விழுகுறாரு. ஆக்சிடென்ட் ஆகுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, நம்ம ஹீரோட வீட்ல நிக்கும்போது தானா வண்டி ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் ஹீரோ பார்க்குறாரு. சாவி இல்லாம எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆகும்ன்ட்டு நெனைக்கிறாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட தங்கச்சி இருக்காங்க. தங்கச்சியும் அவ கல்யாணம் முடியுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வெளிய போறாங்கன்றதுக்காண்டி, நம்ம ஹீரோ வந்து அந்த கருப்பு பல்சர் இருந்துச்சு பாத்தியா, அந்த பல்சர நம்ம ஹீரோட்ட தங்கச்சி புருஷன்ட்ட குடுக்குறாங்க. அவரு போறாரு. அவங்க போகும்போது கீழ விழுந்து ஆக்சிடென்ட் ஆயிறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காங்க. அது இல்லாம அவங்களுக்கு தங்கச்சிக்கு எதுக்குமே ஆகல கைஸ். ஆக்சிடென்ட் எதுவுமே ஆகல. நல்லா தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு போலீஸுகாரர் என்ன சொல்றாருன்னா, இந்த நீங்க இப்ப பல்சர் எங்க வாங்குனீங்கன்னு கேட்குறாங்க. இந்த பல்சர் கூட ஒரு பேய் இருக்குது அப்படி சொல்றாங்க. அப்பதான் நம்ம ஹீரோக்கு தெரியுது. அங்க ஒரு ஃபிளாஷ்பேக் வருது. அதுக்கப்புறம் அது போலீஸ் சொன்னதுக்கப்புறம் தான் இந்த பல்சர் பைக்குகள்ல ஒரு பேய் இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. அந்த பைக்குக்குள்ள ஒரு வரலாறு இருக்குது. நம்ம ஹீரோ பைக் இருக்காரு. இன்னொரு கேரக்டர் வந்து ஒரு கேங் இருக்கான். பணக்கார ஒரு வில்லன் இருக்கான். அந்த வில்லன் என்ன பண்றான்னா, அவரோட மாட வந்து நம்ம ஹீரோ வந்து அடக்கிறாரு. அடக்குன அப்புறம் நம்ம ஹீரோ வந்து என் மாடே புடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அவங்களோட ஒய்ஃபும் கொல்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட பேய் அந்த மாடோட 3 பேரும் பேய் வந்து அந்த ஆவி வந்து அந்த கருப்பு பல்ஸுக்குள்ள பூந்துருது. அதுக்கப்புறம் நம்ம இப்ப அந்த கதை தெரிஞ்சுச்சுல, அது சோகமான கதை இதுன்ட்டு. அதுக்கப்புறம் நம்ம அந்த பல்சர எடுத்துட்டு சரின்ட்டு அவங்களும் அவங்க தங்கச்சியோட ஹஸ்பண்ட அனுப்பிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோ பஸ்ல தனியா வராரு. வரும்போது என்னாச்சுன்னா, அந்த பல்சர ஒரு சாமியார் அந்த வில்லன் இருக்கான்ல, அவன வந்து என்ன பண்ணுனா, "நீ நிம்மதியா இருக்கணும்னா அந்த பல்சரையும் அந்த காலாமுடா ஆவியாவே எரிக்கணும். அப்பதான் நீ நிம்மதியா இருப்பேன்னு" சொல்றாங்க ஒரு சாமியாரு. அதுக்கப்புறம் அந்த வில்லன் வந்து அந்த கருப்பு பல்சர எரிக்கிறதுக்காண்டி வராரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து அந்த பேய் வந்து கருப்பு பல்சர் இருந்துச்சா, அந்த பேய் வந்து என்ன பண்ணா, நம்ம ஹீரோ உடம்புக்கு 3 பேய் வந்து அந்த வில்லனுக்காக கொல்றாங்க. அது அந்த படத்தோட கதை கேஸ். அதுக்கப்புறம் எப்படி அந்த ஹீரோ வில்லன் கொன்றானோ, அதுக்கு மாரி நம்ம ஹீரோவும் பேய் வந்து கொல்றாங்க. அப்புறம் அவங்க 3ஓட ஆவி வந்து சாந்தம் அடைஞ்சிருது. அதுக்கப்புறம் அந்த 3 ஆவியும் வெளிய போயிடுது கைஸ். இது இந்த படத்தோட கதை கைஸ். சூப்பரா இருந்துச்சு. லாஸ்ட்ல அந்த பல்சர் வந்து அவருக்கு சொந்தமாயிருச்சு. மத்தபடி இவங்க ஹீரோவும் இவங்களும் லவ் பண்றாங்க. கல்யாணம் முடிச்சுக்கிட்டாங்க. இந்த படத்தோட கதை கைஸ். இந்த மூவிஸ் புடிச்சவங்க ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி பாருங்க. இந்த படம் ஒரு நிமிஷம் பார்க்கலாம். 2 தடவ பார்க்கலாம் அந்த படத்த வந்து. மத்தபடி படம் சூப்பரா இருந்துச்சு. இந்த படத்துக்கு ஐம் ரேட்டிங் எவ்வளோ குடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, 72 10 கோடி வசூல் குடுக்கலாம் அந்த படத்துக்கு. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. இந்த கதைலாம் கொஞ்சம் வேற மாரி டிஃபரெண்டா வச்சிருந்து இந்த படத்தோட இயக்கம் வச்சிருந்தாங்க. மத்தபடி படம் சூப்பரா இருந்துச்சு. மிஸ் பண்ணாம இந்த படத்த ட்ரை பண்ணி பாருங்க. பை கேஸ்.